இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க யாருக்கும் தெரியாம தனியா உட்கார்ந்து அழுத கண்ணீரை நான் எண்ணி வச்சிருக்கேன்னு அவரு சொல்றாரு. உங்க மனசுல இருக்கிற வலியை அவரு ரொம்ப கவனமா பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. கொஞ்சம் கேளுங்க. வேதத்துல சங்கீதம் 126:5 இப்படி சொல்லுது, கண்ணீரோட விதைக்கிறவங்க சந்தோஷமா இருப்பார்கள். இந்த வசனத்துல தேவன் நமக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. உங்க கண்ணீர் உங்க வாழ்க்கையோட முடிவு கிடையாது, அது ஒரு புதிய ஆரம்பத்துக்கான நல்ல விதை. ஒரு வீட்ல ஒரு அம்மா தன் பிள்ளைக்காக ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு யாருக்கும் தெரியாம அழுதுட்டே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எவ்வளவு ஜெபிச்சாலும் எந்த பதிலும் இல்லையே, நம்ம கண்ணீர் எல்லாம் வீணா போச்சுன்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பிள்ளை வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்துச்சு. அப்பதான் அவங்களுக்கு முழுசா புரிஞ்சது, அவங்க விட்ட ஒவ்வொரு கண்ணீரும் தேவனுடைய கரத்துல ஒரு விதையா விழுந்திருக்குன்னு. அதே மாதிரிதான் இன்னைக்கு உங்களுக்கும் எல்லாமே முடிஞ்ச மாதிரி தோணலாம். யாருக்குமே உங்க வலி புரியலன்னு கூட நீங்க யோசிக்கலாம். ஆனா தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க சிந்தின கண்ணீர் வீணா போகல. ஒவ்வொரு கண்ணீர் துளியும் அவரோட கையில ஒரு விதையா விழுந்திருக்கு. ஒரு விதை மண்ணுக்குள்ள மறையிறப்போ அது அழிஞ்சு போன மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனா சொல்ல போனா அது அங்கதான் புதுசா வளர ஆரம்பிக்குது. அதே மாதிரி உங்க ஜெபமும் உங்க கண்ணீரும் ரொம்ப அமைதியா தேவனோட நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க கண்ணீரோட விதைக்கிறதை நாளைக்கு நிச்சயமா பெரிய சந்தோஷத்தோட அறுக்க போறீங்க. அதனால இன்னும் கொஞ்சம் தேவனை நம்புங்க. அவர் உங்க கண்ணீரை சாட்சியா மாத்துவாரு. விசுவாசத்தோட இருங்க.